மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. என்னையா மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்க போல? நான் இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பேச்சு. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான். அவனுக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கூடவா கிடைக்கல? ஆனா நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்னால நிக்கவே முடியல. இது பறந்துகிட்டு இருந்தேன். கருப்பு சாரியில மட்டும் இல்ல, இந்த வாடமல்லி சேலையிலும் ரொம்ப அழகா இருக்கு. வாடாமல்லியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த சம்பந்தம் கண்டிப்பா அமைஞ்சிரும்னு. இப்போ பையா திரைப்படத்தில் உங்களை மிகவும் கவர்ந்த காட்சின்னா எதை சொல்கிறீங்க? நிஜமாக சொல்கிறேன் சார். இப்போ பார்க்கும்போது ஒரு படத்தில் ஒரு இடத்துல உயிர் வரும் நம்மளுக்கு. அந்த அந்த உயிர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குடான்னு நினைப்போம் பார்த்தீங்களா? ஒரு ஜாலியாக க்யூட்டாக ஸ்டைலாக அந்த மாதிரி போயிட்டே இருந்தாலுமே ஒரு இடத்துல எனக்கே தெரியாமல் இந்த வாட்டி படம் பார்க்கும்போது கமலாசத்தில் பார்க்குறப்போ கூட இல்லை, அங்கே கூட ஜனங்களுடைய பயங்கரமான ஆறாவாரம் உற்சாகத்தில் பார்த்தேன். பேலஸ் ஷோவில் போய் பார்த்தேன். அந்த பொண்ணு ரோட்டில் நிற்பா பார்த்தீங்களா? அப்போ கார்த்தி வந்து வீட்டில் விட்டு வந்துட்டு அந்த ரோட்டில் அந்த பொண்ணுங்க ஃபோன் பண்ணும்போது எங்கடா இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பதில் சொல்லுவா. அப்படி ரோட்டில் அந்த பொண்ணு வீட்டில் அங்கே தொடங்கி சார், என்னடா சொல்கிற? இல்லை, பெங்களூர்லேருந்து பாம்பே வரைக்கும் வந்திருக்கேன், அது கூட எனக்கு தூரமாக தெரில. அவள் வீட்டில் விட்டுட்டு இப்போ தான் கொஞ்சம் தூரம் வந்திருக்கேன், ரொம்ப தூரமாக தெரியுது பிரியா, கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, நம்ம மறுபடியும் கூப்பிட்ற சொல்லி அப்பா வரும் பார்த்தீங்களா சார்? அந்த இடத்துல கார்த்தி என் பக்கத்தில் வந்தா. அப்படி ஏதோ எழுதியிருக்கோண்டா, இந்த கேரக்டர் மேலே ஒரு உயிர் வந்திருக்கான்னு தோணுச்சு. அப்புறம் அந்த பொண்ணை கொண்டு போய் ரோட்டில் அந்த பொண்ணை திரும்பி பார்த்து பக்கத்தில் நின்று அந்த பொண்ணு, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பேரில் ரோடே இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் இப்படி ரோட்டில் நிற்கிற நிலைமையெல்லாம் வரலன்னு சொன்னப்போ சார், ரியலி ஒரு லவ் படம், சரியான ஒரு லவ் படம் எடுக்கணுங்கிற ஆசையும் அந்த விருப்பமும் எனக்கே ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப மாஸ்டர்ஸ், ரொம்ப முக்கியமான உலகம் மொத்தம் இருக்கிற ரோமன் ஹாலிடேலேருந்து, ரோடு ஹோம்லேருந்து, நம்ம பாரதிராஜ் சார் படங்கள், அலைகள் ஓய்தல் படத்துலேருந்து, காதலிக்க நேரம் இல்லைலேருந்து, மிக முக்கியமான லவ் படங்கள் வந்து பிரிட்டி உமன், ரொம்ப அற்புதமான லவ் படம் விண்ணை தாண்டி வருவாயா, அவர்கள் இதயத்தை திருடாதே, நிறைய லவ் படங்கள் வந்து நானும் பார்த்துருக்கேன். எனக்கும் அந்த மாதிரி லவ் படம் முழுக்க முழுக்க ஒரு லவ் படம் பண்ணுமேங்கிற பெரிய ஆசை இருக்கும். எனக்கு உள்ள பிரச்சனையே என்னென்னா, சமீபத்தில் எனக்குள்ளே வந்து அந்த ஆக்ஷன் மூடு இருக்குது பார்த்தீங்களா, அதை எனக்கே தெரியாமல் நான் வந்து இருக்கணுமேங்கிற என்னுடைய அந்த பிரச்சனை தான் முழுக்க முழுக்க நான் லவ் படம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா நானே அதுக்குள்ளே சிக்கியிருக்கேன். பர்டிகுலராக எனக்கு கூட ஆக்ஷன் பிடிக்கும். எத்தனை சண்டைன்னு கேட்டு படம் பார்க்க போன ஆள் தான் நான். ஆனால் அந்த இடத்துல ஒரு லைஃப் தெரிஞ்சது சார், சே நல்லா இருக்கல அப்படின்னு. அதே மாதிரி கார்த்தி அந்த பொண்ணை விட்டுட்டு வெளியில் வந்து பேக்லாம் அந்த பொண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்கறதுக்காக வந்து நின்னப்போ, இது வரைக்கும் பார்த்த தமன்னா வேறு, அப்படியே வேறு ஒரு காஸ்டியூமில் அங்கே நின்றுட்டு அப்படின்னு ஒரு சின்ன ரியாக்ஷனு, பா நல்லா இருக்கடா, உண்மையிலேயே நல்ல ஒரு படம் தான் இந்த படங்கிற மாதிரி மூடு எனக்கு வந்துச்சு சார். மிகப்பெரிய பதட்டம் எதுவும் இல்லாமல் இப்போ படம் பார்த்தேன்னு சொன்னீங்க. முதல் முறை இந்த படத்துடைய முதல் வெளியீட்டின் போது பையா படத்தை பார்த்த அனுபவம் நினைவில் இருக்கா? சார், நான் வந்து படம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நம்பி நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். அடுத்த நாள் தான் படத்துடைய நம்ம தயாநிதி அழகிரி அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. Cloud9லேருந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நான் அன்றைக்கி ரிலீஸு வித் ஸ்பெஷல் ஷோவும் அன்றைக்கி இருக்குது. செலிப்ரிட்டிஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. நான் அடுத்து அப்போ வந்து நான் வந்து கலைஞர் டிவியில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதுக்காக லைவ் ஒன்றுக்காக போகணும், எல்லோரும் ரிசீவ் பண்ணி விட்டுட்டு போகலாமேன்னு இருக்கேன். ஈவினிங் வாக்கலாம்னு நினைக்கிறேன் சார். விஜய் சார் வரைக்கும் அந்த ஷோக்கு வந்திருந்தார், ஹரி, நிறைய டைரக்டர்ஸு. நான் போகிறப்போ ஆண்டனி ஏட்டர், தலைவா டிவைடடா தலைவா, சரி புரியல தலைவா, ஒரு டாக்கெல்லாம் டிவைடட் ஆகுது தலைவா. நான் சொன்னேன், எனக்கு என் காதில் எதுவுமே போடாதீங்க, படம் ஹிட்டு, அந்த நினைப்போட தான் நம்ம லைவுக்கு நான் போகிறேன், அந்த மூடோடு தான் நம்ம பேசணும், அதனால் நிறைய தகவல் எனக்கு சொல்லாதீங்க சொல்லிட்டு நான் போனேன் சார். கலைஞர் டிவி லைவில் போய் உட்காந்துருக்கேன். அடி நான் வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி இருக்கிற ரிசல்ட் இருக்குல்ல, அதுதான் என்னோடய படத்தோட ரிசல்ட்டுங்கிற மாதிரி பேசினேன். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஜனங்க வந்து எல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா சூப்பர் ரிப்போர்ட் நானும் அழுத்தி சொல்கிறது விற்கிறேன்.
பயங்கரமாக கூவி கூவி சொல்கிறேன் சார். அப்படியே சார் எல்லா பக்கம் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், என்ன எல்லா பக்கம் இந்த ரெஸ்பான்ஸ் அப்படி தான் வருது. ஒவ்வொரு தேட்டர்லேருந்து பேசுகிறாங்கன்னா அப்படியே பயங்கர உரத்த குரல் இந்த ஆண்டனியோ சொல்லிட்டு அப்படி இல்லை. அது வேறு அப்பப்போ ஞாபகம் இது வரைக்கும் வருது. மவனை அதை அமுக்கு உள்ளே வச்சு அமுக்கி சூப்பர் டூப்பர் ஹிட். என்னுடைய கேரியரில் இப்படி ஒரு படம் கிடையாது. ரோடு ஃபிலிம் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து இப்போ தான் ஒரு ஷோ பார்த்து வரேன். ஒவ்வொரு சாங்கு அப்படி இருக்காங்க. நானாக ஃபுல்லாக எக்ஸ்ட்ராவாக கார்டு போடுறேன். அப்படியே வந்து 1.25 மணி நேரம் நமக்கு கலைஞர் டிவியில் வந்து இப்போ லைவ் கொடுத்தாங்க சார். இந்த வெற்றியில் அந்த தயாநிதி அழகிரி அவங்களுக்கும் Cloud9 கம்பெனிக்கும் கலைஞர் டிவிக்குமே மிகப்பெரிய பங்கு உண்டு. அன்றைக்கி வந்து ஃபுல்லாக அந்த சாங் அவங்க அப்போ தான் படங்கள் வாங்க ஆரம்பிக்கிற டைம் நம்ம பையா வாங்கியிருக்காங்க. அவங்க பெரிய ப்ரமோட் பண்ணாங்க அந்த படத்தை. அதுவும் ஒரு ரீசன் சார். இண்டஸ்ட்ரி டாக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுங்கிறது எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, அன்றைக்கி மதராஸ் பட்டினத்துடைய ஆடியோ லான்ச் சார் ட்ரேட் சென்டரில் போயிருக்கேன். ஏன்னா ஒரு 6-7 டேரக்டர்ஸ் அங்கே இருக்காங்க. நான் ஒரு அப்படி வெளியில் வரும்போது என்னை பார்க்குறாங்க சார். அன்றைக்கி நம்ம படம் ரிலீஸு. ஒருத்தரும் என் படத்தை பற்றி பேசவே இல்லை. அப்படி பேசினாலுமே அந்த லொக்கேஷன் எங்கே சார், அது கேட்டாலே காலி. அப்போது உனக்கு படம் பிடிச்சதா இல்லையா பற்றி பேச விரும்பலை. இந்த கார் எப்படி நீங்கள் ட்ரக்கில் ஷூட் பண்ணிக்கலாம்னு ஒருத்தன் கேட்குறான். படத்தை பற்றி பேச மாட்டேங்கிறான். ஒரு சிலர் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. திக்குன்னு இருக்கு எனக்கு. என்னது அது ஒரு ஒரு கல்ல மௌனமாக இருக்கும் சார். அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு பாருங்க. அதை பேஸ் பண்ணுறதுக்கு பாருங்க ரொம்ப கஷ்டம். ஓகே சார், ஓகே. எனக்கு ஒண்டி உள்ளூரை சரியாக தான் ஒரு வேலை பார்த்துருக்கோம். டைரக்டர்கிட்ட வந்து நான் உனக்கு கற்றுக்கிட்டேன் சார், சங்கர் சார்ட்ட வந்து. அதான் நானும் பண்ணுவேன். ஒரு தேட்டருக்கு போவேன், எல்லாம் வேலை முதல்ல முடிஞ்சது. மறுநாள் ரிலீஸுக்கு எந்த தேட்டரில் பர்ஃபெக்டாக ஒரு தேட்டர் போய் உட்காருவோம் சார். ஒரு தேட்டரில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து எண்டு வரைக்கும் படம் பார்ப்பேன் சார். அப்போது என் மைண்டில் ஒரு டிக் அடிக்கும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நோ டிஸ்கஷன். அப்புறம் இதை தூக்குங்க அதை தூக்குங்க, இந்த இடத்துல கொஞ்சம் குறைக்கலாமா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் வாட்டு போய் தூங்கிடுவேன், இல்லைன்னா வேற எங்கேயா வெளியில் போயிடுவேன். அப்படி தான் இது வரைக்குமே. அது ஒரு தேட்டர்னா அதே தான். மற்றபடி எல்லாமே இங்கேருந்து சேலத்துலேருந்து கும்பகோணத்துலேருந்து அந்த இடத்துல கிளாப்ஸ் அடித்தா அதே கிளாஸ் அடிப்பாங்க. தமிழ்நாடு பூரா ஒரு இடத்துல அடிப்பாங்க. அடடாமலைக்கு எந்திரிச்சு ஆடுறாங்க சார்னா அன்னைக்கு தாடி பால்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்து அவர் எல்லா பாவம் இறந்துட்டாங்க சார். ஒருத்தரும் வந்து உட்கார்ல சார், மேலே ஏறி நின்று ஆடுறாங்க சார்னார். அதே தான் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அதனால் அதுக்கு அடுத்த நாள் அன்னைக்கே சார் லேட் நைட்டு பார்த்திபன் சார்ட்டு வந்து ஒரு ஃபோன். சார், நான் வந்து உங்கள் படத்தை தேட்டரில் பார்த்தேன் சார். சொல்லுங்கள் சார், ஏன் இந்த படத்தை தப்பாக பேசுகிறாங்க? படம் சூப்பராக இருக்கே, படம் ரொம்ப நல்லா போகும், நீ அதை பற்றி கவலைப்படாதீங்க, சூப்பராக இருக்குன்னு பார்த்திபன் சார் ஃபோன் பண்ணார் சார். அப்போ தான் கூடுதலாக தெரிஞ்சது இண்டஸ்ட்ரியில் தப்பாக பேசுகிறாங்கிறது இன்னும் உறுதியாச்சு. பாராட்டு ஒரு பக்கம், இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட் ஒரு பக்கம். கரெக்ட். எப்பயுமே இண்டஸ்ட்ரி கூட ஒரு சவால் விட்டுக்கிட்டே இருக்கும் சார். ஒவ்வொரு படத்துக்குமே மண்டே பார்க்கலாம்பாங்க. அந்த வேர்டே ரொம்ப கொடுமையாக இருக்கும். இப்போ சரியில்லைன்னு அர்த்தம். ஆமாம், ஒரு பார்ப்போம், மண்டே பார்க்கலாம், மண்டே வரைக்கும் பார்ப்போம்பாங்க. ஏதோ ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிப்போர்ட் சொல்கிற மாதிரி. சார் ஒரு நாள் போனால் தாங்குமா தெரியாது சார் மாதிரி. மண்டே சார் 2 தேட்டர் கூட்டம் வெளியில் நின்றுச்சு. அப்பா, 2 தேட்டர் கூட்டம் வெளியில் நிற்கிது சார். எனக்கு ஃபோன் பண்ணி திருச்சிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் நீங்கள் தேட்டருக்கு வாங்க சார், இங்கே 2 தேட்டர் கூட்டம் வெளியே நிற்கிது சார். முத சொந்த படம் சார். நீங்கள் நம்ம நினைக்கலாம் இந்த படம் வந்து 2 பேர் காருன்னு. மிகப்பெரிய செலவழிப்பு. போஸ் மாதிரி தம்பி மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா இத்தனை லொக்கேஷனில் ஷூட் பண்ண முடியாது. எங்கே சார், நான் வந்து ஆந்திராவில், பெங்களூரில், மைசூரில், வந்து பூனே ட்ராவலாக எப்போவும் காஸ்ட்லி தான். மிகப்பெரிய செலவழிப்பு சார். நம்ம நினச்சே பார்க்கல. அப்போ தான் முத நம்ம கம்பெனிலே நம்மளே பண்ணுற படம் அப்படி எடுத்ததுனால அப்படி ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் நிற்கவே இல்லை சார். அந்த படம் போயிட்டே இருந்துச்சு. தெலுங்குலேயும் சூப்பர் டூப்பர் ஹிட். இன்றைக்கி வரைக்குமே அப்படி தெலுங்குலேயும் கேரளாவில் வாங்கினவங்கலாம் இது வரைக்கும் நான் வாங்கின படங்களே அவ்வளோ பெரிய ஹிட்டு சார் இருப்பாங்க. பெங்களூரில் பெரிய ஹிட்டு. உங்களுக்கும் சங்கருக்கும் இடையே இப்படி ஒரு நெருக்கம் எங்கே பிறந்தது? சார், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு நினச்சவன் சார். முயற்சி பண்ணிங்களா? முயற்சி பண்ணுறதுக்கு என்னென்னா, என் ரூம்மேட்டாக இருந்த ஒரு பையன், அவரோட அசிஸ்டண்ட்டு பாலன். அது ஏதோ ஒரு வகையில் என்னென்னா, சரி இது இவனும் இருக்கான், நம்மளும் போயிட்டு வந்து கேட்கக்கூடாதுங்கிற ஒரு இது. ஆனால் அவரை அப்போது நான் 92 சென்னைக்கு வந்தேன். 93 ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆச்சு. அப்போது டோட்டலாக அவர் மேலே அவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்குது. காதலன் படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படியாவது அவர்கிட்ட சேரணும்னு நினப்பு இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா, கரெக்டாக அது அமையாமையே தள்ளி போச்சு. ஆனால் பாலன் என்ன பண்ணான்னா, சங்கர் சார் இருந்து வெளியில் வந்தார், வெங்கடேஷ் சார், அவர்கிட்ட எனக்கு சேர்த்து விட்டான்.
ஆனால் சங்கர் சார் பற்றி நான் அவரை நேரடியாக போகிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி கேள்விப்பட்டது மேலேயே ஒரு லவ் வந்துருச்சு, ஒரு பெரிய கிரேஸ் வந்துருச்சு. என்னடா எப்படி சொல்கிறாங்க எல்லாருன்ட்டு. வெங்கடேஷ் சார், பாலாஜி சார், பாலன் இது சொல்கிறது மூலமாகவே அவர் மேலே பெரிய மரியாதை. அதுக்கப்புறம் நெருங்கி பேச பேச பழக பழக அப்படியே வந்து பெரிய ஒரு கனெக்ட் ஆச்சு. இன்றைக்கும் அப்படியே ஒரு இதோட தான். நான் சும்மா வெறும் வார்த்தையில் சொல்ல அன்னைக்கு ஒரு நாள் மேடையில் சொன்னார், ஒரு புல்லட் வந்தால் என்னை தாண்டி தான் அவங்க மேலே பண்ணுன்னு சொல்கிறது. அப்படி தான் நான் இருப்பேன் அவருக்காக. அப்படி தான் நான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கேன், அப்படி தான் இருப்பேன்னு அவருக்கு தெரியும். எப்போ உங்களுடைய முதல் சந்திப்பு, நெருக்கமான சந்திப்புன்றது? சார் ரொம்ப நெருக்கமானதுன்னா அவருக்கே தெரியாமல் அவருடைய எல்லா பார்ட்டியிலும் நான் இருந்திருக்கேன். ஏன்னா கூட்டு போயிடுவாங்க பாலாஜி சாரும் பாலன்லாம். அவருடைய எல்லா விழாவையும் நான் வந்து அவர் எப்படி வருவார், என்ன காஸ்டியூம் போட்டிருந்தார், ஒருத்தர் ரசிக்க ஆரம்பித்தோடனே எல்லாத்தையும் கவனிப்போம். அவர் என்ன பேசினார் எல்லாத்தையும் நம்ம வாட்ச் பண்ணியிருப்போம். அவருடைய படங்கள்லேருந்து எல்லாமே நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். இப்போது நான் ரன்னு முடிச்ச டைம், அவர் வந்து பாய்ஸ் முடிஞ்ச டைம், அன்னியனுக்காக லொக்கேஷன் பார்க்கறதுக்காக கும்பகோணம் வந்திருந்தார். அப்போ நானும் பாலாஜி அங்கே இருந்தோம் ஸ்டெல்லிங் ரிசார்ட்டில். சாருக்கு வந்து லொக்கேஷன் காட்டுறதுக்காக அவரும் கும்பகோணம் தெரியும், இருந்தாலுமே நான் கூட இருந்து முழுக்க அவருடைய ஒரு ட்ரிப்பில் இருந்தோம். 3 நாள் ட்ரிப்பு சார். முடிச்சோம். எதுக்கு சிரிக்கிறோம், என்ன பேசுகிறோம், எதை பேசினாலும் காமெடி, என்ன சொன்னாலும் விஷயம், சினிமா உலகம் மொத்தம் இருக்கிற சினிமா. நைட்டு உட்காந்து பேச ஆரம்பித்தோம்னா கூட செந்தமில்லன் அவரும் டைரக்டர் தான். இல்லை சங்கர், என்ன சங்கர் இப்படி பேசுகிறீங்க சினிமா பற்றி, அவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்பார் அவர்லாம். அப்படி கனெக்ட் ஆகிடுச்சு சார். அந்த ட்ரிப்பே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பு சார். இந்த உலகத்தில் மாபெரும் சந்தோஷம் என்னென்னா, ஒத்த அலைவரிசை உள்ள 2-3 பேர் பண்ண ட்ராவல் இருக்குல்ல, அது மாதிரி வாழ்க்கையில் இருக்காது சார். அது வந்து 1000 போதைக்கு சமம். நீங்கள் அந்த போதைக்கு முன்னாடி வந்து எந்த பெண்கள், எந்த ட்ரிங்க் எதுவுமே முன்னாடி வந்து நிற்க முடியாது. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை பேசுகிறப்ப, சினிமாவை பற்றி, இலக்கியம் பற்றி எல்லாத்தையும் பற்றி பேசும்போது இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்கள். அது முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறும்போது சார் சொன்னார், என் வாழ்க்கையில் இந்த 3 நாள் மறக்க முடியாது ஏன் சார். அது மாதிரியான ஒரு 10-20 ட்ரிப்பு வாழ்க்கையில் இருந்திருக்கு. அது பாம்பேயாக இருந்திருக்கலாம், இல்லை வெவ்வேறு இடங்கள்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது சார். அதான். அவருடைய படங்கள் எல்லாம் விமர்சிச்சிருக்கீங்களா சங்கர்கிட்ட? அவரே கண்டுபிடிச்சிருக்காரு. மோர் சென்சிட்டிவ் சார். அவர் வந்து 360 டிகிரியில் யோசிப்பார் ஒன்றையும். அவருக்கு தெரியாதுன்னு எதுவும் கிடையாது சார். நீங்கள் அவர் ஃபோனில் பேசும்போது நான் சின்னதாக இருந்தால் இடம் வந்துச்சான்னு கேட்பார். அவருக்கு தெரியும் எல்லாமே. அப்படி ஒரு அவருக்கு மோர் சென்சிட்டிவிட்டியான ஆள். அவர்கிட்ட நடிக்க முடியாது, ஏமாற்ற முடியாது. அவர் எடுக்கிற படம் கமர்ஷியலான படம், ஆனால் ட்ரூத்தானவர். எல்லா டைப் அதை ரசித்து விரும்பி அன்போடு தான் அவர் செய்கிறார். அவர் தெரியாமல் எதுவுமே அவர் செய்யலை. அவர் நல்லது எதுன்னு அவருக்கு ரொம்ப மிக தரமான விஷயம், இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான இலக்கியத்தரமான ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான படம் என்னன்னு அவருக்கு தெரியும். அந்த மாதிரி படத்தை போய் கதை சொன்னீங்கன்னா அதுக்கு சீன் கூட அவர் சொல்லுவார். ரொம்ப கிளாஸானவர் சார். அவர்கிட்ட ஒரு பாலச்சந்தர் இருக்கார், அது அவருக்கு தெரியும். அவர் கமிட் ஆகிட்டார் இந்த சில ஃபிலிம் பண்ணுறதுனால. இதுக்கு அவர் நேர்மையாக இருக்கார். அவருக்கு உலகம் மொத்தமாக இருக்கிற மிக சரியான படங்கள் இல்லாட்டா அவர் வந்து காதல் மாதிரி படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? அவருக்கு எல்லாமே தெரியும். அவர்கிட்டருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த விளையாட்டை அவர் விளையாடுறாரு. அந்த கட்டத்துக்குள்ளே அது கொஞ்சம் நியாயமாக இருக்கார். அதுக்காக நீங்கள் வந்து அரண்ய காண்டம் மாதிரி ஒரு படமோ, இந்த வந்து 12th ஃபெயில் மாதிரி ஒரு படமோ அவர் ரசிக்க மாட்டார்னு அர்த்தம் கிடையாது. அவர் மாதிரி ரசிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. மோர் கிளாஸ். ஒரு விஸ்வநாத் சாரும் அவருக்குள்ளே இருக்கார், பாலச்சந்தர் இருக்கார், ஒரு ஸ்பீல்பர்க் மாதிரி அவர் கமிட் ஆகிட்டார். அந்த ஸ்டைலாக ஃபிலிம் பண்ணதுனால அதுக்கு நியாயமாக இருக்கார். அதுலேயும் அவர் பண்ணுற அந்த ஃப்ளாஷ்பேக் பாருங்கள், அது உலகத்தரம். அவர் வந்து அதை தரமாக அவர் ரசித்து அனுபவித்து தான் அதையும் வந்து ஷூட் பண்ணுறாரு. அதனால் வந்து அவர் கமிட் ஆனதுக்கு தகுந்த மாதிரி அவர் போகிறாரு ஒழிய அவருக்குள்ளே எல்லாமே இருக்குது. அவர் தெரியும் தான் யாருன்னு. நான் ஒரு படத்துக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் பண்ணாட்டினாலுமே அவருக்கு புரியும். அந்த ஒரு நாள் கேப் விட்டால் கூட இது என்ன லெவலுக்கு இவனுக்கு இது பிடிச்சிருக்கு, இவன் ஸ்டைலில் இது இல்லை, இவன் வந்து நம்மகிட்ட இதை எதிர்பார்க்கலை அப்படின்னு தெரியும். சிவாஜி பார்த்துட்டு நான் பேசாததை நான் மறந்துருப்பேன், இல்லை அப்போ வெதர் ட்ரிப்பில் இருந்தோன்னு தெரில, ரொம்ப லேட்டாக எனக்கு கேட்குறாரு, சிவாஜி உனக்கு பிடிக்கலையா சார்? அப்படி இல்லை சார், தேட்டர் மூடில் நல்லா தான் இருந்துச்சு. இல்லை உனக்கு இந்தியனில் ஃபோன் பண்ணி சொன்ன அளவுக்கு எந்திரன் பிடிச்ச அளவுக்கு சிவாஜி பிடிச்சதான்னு எனக்கு தெரியலை. ஒரு நாள் டப்புன்னு கேட்டார். கேட்டு அந்த படத்தில் எனக்கு கணக்கு என்ன, ஒரு பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் நடக்கிற மாதிரி ஆடியன்ஸ் வாட்ச் பண்ணுறான், 6-4 அடிச்சுட்டே இருக்கணும், என் கிரவுண்டு அது, என்னுடைய ஆடியன்ஸ் அவங்களுக்கு தகுந்த படத்தை தான் நான் எடுக்கணும். கேட்பார் தெரியுமா, நாகேஷ் கிட்ட சிவாஜி சார் கேட்ட மாதிரி கேட்பார். இது என்ன, நான் ரொம்ப ஒய்டாக நடிச்சிட்டேன், கொஞ்சம் குறைச்சா கிளாஸாக இருக்குன்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லி ஒரு விஷயம் பேட்டி பார்த்தேன். இவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு தெரியாதே கிடையாது.
அவர் தெரிஞ்சு தான் சில விஷயங்களை செய்கிறார். அதெல்லாம் மாஸ்டர்ஸ். உங்களுடைய இன்னொரு முக்கியமான நண்பர் கௌதம் வாசுதேவன். அவரோட உங்களுடைய நட்பு எங்கே தொடங்கி? எல்லாம் இந்த ஆரம்பத்துலேருந்தே நல்ல நட்பு தான். எல்லாம் சமகாலத்தில் வந்தவங்க தான். 2001 தான் மின்னலே ரிலீஸ் ஆகுது, ஆனந்தம் ரிலீஸ் ஆகுது. கௌதமுடைய சாங்ஸு, அவருடைய படங்கள், அவர் ஒரு நல்ல ஸ்டைலான அப்போ ஸ்ரீதர் சார் மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான டைரக்டரு. நாங்கள் 12 பேர் ஒன்று சேர்ந்து அதில் இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக ஒரு பேசுறதுக்கும் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம். அப்புறம் நாங்கள் 2 பேருமே எல்லா டைப் ஆஃப் படங்களை பற்றி எதை பற்றி பேசுவோம். அவர் மணிரத்னத்துக்கு அவருக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வகையில் அவர் எந்த அளவு அவர்கிட்ட எடுத்துக்கிறாரு, நான் எந்த அளவு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம். அவர் கொஞ்சம் கூடுதலாக லவ் அந்த மாதிரியான விஷயங்கள் எடுப்பார். நான் கொஞ்சம் ஆக்ஷன் அந்த மூடு கொஞ்சம் கூடுதலாக எடுப்பேன். கௌதம் வந்து அவர்கிட்ட பெரிய ஒரு நேர்மை இருக்கும் சார். ஜெனூனாக இருப்பார் சார். ரொம்ப தரமானவர். அவருடைய காக்க படம் நான் திரும்பி பார்ப்பேன். அதில் லவ் பர்சன் வந்து ரொம்ப பிடிக்கும். விண்ணை ஒரு மாதிரி நான் கேட்பேன், எழுதுவீங்களா, சொல்லுவீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தையெல்லாம் கேட்பேன் நான் அவங்ககிட்ட. என்னங்க நீங்களும் டைரக்டர் தான் கேட்குறீங்க, ஐயோ கேட்காம என்னையா, நம்மளும் கற்றுக்கணும்ல, எப்படி சார் முழுக்க நீங்களே எழுதுவீங்களா இல்லை சொல்லுவீங்களா அப்படிலாம் நான் அவர்கிட்ட கேட்டே இருப்பேன். இன்னும் கூட கௌதம் வந்து அவர்கிட்ட ரொம்ப தரமான விஷயங்கள் நான் இப்போயும் கதையெல்லாம் கேட்குறேன். இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் கௌதம் செய்வார். அதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது, அந்த ஃப்ளோ அவர்கிட்ட இருக்குது. இவ்வளவு டென்ஷன்லேயும் ஒரு நல்ல சிரிப்பார் கௌதம். அதெல்லாம் யாருக்கும் அமையாது. சூப்பர். உங்களுடைய திரைப்பயணத்தில் முதல் படத்தில் உங்களுக்கும் அந்த படத்துடைய கதாநாயகனான மம்முட்டிக்கும் ஒரு உரசல் ஏற்பட்டது. அது மாதிரி அதுக்கு பின்னால் ஏதாவது சம்பவங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா உங்களுக்கு? ஒரு சில படங்கள் இருக்கும். அது அவரெல்லாம் மிகப்பெரிய நடிகர் சார். உரசல்னால் தப்பு என் பக்கம் தான் இருந்திருக்கும். நான் ரொம்ப சின்ன பையன், அப்போ தான் தொடங்குறேன் இல்லையா. நான் பண்ண தவறுகள் என்னென்னு எனக்கே கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். ரொம்ப ஆர்வத்தில் நான் வந்து கும்போணத்தெல்லாம் ஷூட் பண்ணணும், சில விஷயங்கள்லாம் அடம்பிடிச்சு ஷூட் பண்ணுவேன். அந்த பிரேமிக்குள்ளே அவங்க பார்க்குறாங்க, அப்போ நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நிறைய படம் நடிச்சுட்டு வராங்கள்ல, அப்புறம் அதுவும் தப்பு இல்லை. நம்ம போக்கில் நம்ம வந்து என்ன பண்ணுறதுனால தான் ஒரு சில புதுசு இருக்குருந்துருக்கலாம். அங்கே நானும் அடம்பிடிப்பேன் ஒரு சில விஷயங்களில். வந்து அப்படி மட்டுமே தான் இருக்கணும்னு அது நம்ம ஒன்று பேசியிருக்கோம், அது வரணுமேங்கிற விஷயத்தில் இருப்பேன். அப்போ மம்முட்டி சாரை பொறுத்த வரைக்கும் என்ன, அவர் சொல்கிறத நான் கேட்டுக்கலாம். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. அதனால் வந்து அவர் சில விஷயங்களை சொல்லும்போது நானே வந்து ரகசியமாக அவர்கிட்ட வந்து நிறைய எடுத்திருக்கேன். அதனால் அவருடைய கோவம்லாம் அந்த நிமிஷத்துக்கு கோவம், நம்மலாம் ஒன்றுமே இல்லை அவருக்கு முன்னாடி அந்த நேரத்தில். அதனால் அவர் மேலே பெரிய லவ் சார் எனக்கெல்லாம். எவ்வளோ பெரிய கிரேட் மாஸ்டர். நான் இன்றைக்கி போய் மீட் பண்ணி எப்போயாவது ஃப்ரீயாக இருந்தேன்னா எப்போயாவது போய் பார்த்து ஸ்டூடியோஸ் பார்த்துக்கலாம் கூட சமீபத்தில் கூட போயிருக்கேன். ஃபோன் பண்ணி பேசுவேன். அப்போ ஆனந்தம் பட அனுபவங்கள்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவாரா? நிறைய பேச மாட்டார். அப்போ எப்போயாவது கொஞ்சம் லைட்டாக பேசுவாங்க, உள்ளே தான் இருக்கும். அவர் கிளாஸ். சமீபத்தில் அந்த பிரம்மயுகம் ட்ரெயிலில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணேன். அதே மாதிரி யார் சார் பண்ணுவான் அந்த படம், காதல் அந்த ஜோடியாகும் அருமையான படம். அவருக்கே அது பெருமை இருக்கும். யார் பண்ணுவா உங்கள் ஊரில்? ஆமாம், அவர் இருக்கா ஆளுன்னு கேட்பார். அந்த ஈகோ தான் அவங்களெல்லாம் நகர்த்திட்டு போகுது. அது வேணும், அது அவர்கிட்ட அந்த தகுதி இருக்குது, அப்படி இருப்பாங்க. அப்படி இல்லாட்டினா அது மம்முட்டி கிடையாது. அப்படி இருந்தால் தான் அது மம்முட்டி. மற்றபடி ஆர்டிஸ்ட்னு பார்த்தா இப்போது நம்மளோட ஒர்க் பண்ணதில் மேடி வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணுவார். அவருடைய படங்கள் ஏதாவது நடித்த படத்தில் புதுசாக எதாவது பண்ணார்னு அந்த ட்ரெய்லர் அனுப்புவார். இன்றைக்கும் அந்த கனெக்டில் தான் இருக்காங்க. அவர் மேலே எனக்கும் பெரிய மரியாதை எப்பயுமே உண்டு. அவருடைய வளர்ச்சி, அவருடைய பண்ணுற படங்கள் எல்லாத்தையும் பற்றியும் பேசுவார். ஆர்வம்னா லிங்கு சார் சொல்லி பேசுகிறப்ப எனர்ஜி அப்படி இருக்கும். அந்த மாதம் தான் இன்றைக்கும். ஆமாம், அந்த மேடி தான் இன்றைக்கும். அதனால் இப்போ ஒரு படம் வந்து சசின்னு ஒருத்தர் டைரக்டரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அது புது டைரக்டர், ப்ரொடியூசர் ஒய்நாடு சசி. ஆமாம், அந்த படத்தை பற்றி சொன்னார். நயன்தாரா பற்றி சொன்னார். என்ன பெர்ஃபார்மன்ஸ் பொண்ணு. நான் அலைப்பாய்தியிலே படம் பண்ணும்போது எனக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. எனக்கும் வந்து சாலினி அவங்களுக்கும் நடிக்கும்போது சக நடிகைகள் வந்து அப்படி அமைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு இது சார். ஒரு டைரக்டர் அமைகிறப்போ, ஒரு நல்ல கேமராமேன் அமைகிறப்போ, அது படம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ணுக்கு தெரியுமா, அவங்க மூலமாக உயிர் வருது தெரியும். அந்த ரெண்டு பேரும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது இருக்கிற அதை பற்றி அவங்க ஃபீல் பண்ணி சொன்னார். நயன்தாரா சூப்பராக பண்ணாங்கன்னு. மேடி தொடர்ந்து தொடர்பில் இருந்துட்டு தான் இருப்பார். விஷால் எல்லாரோடையும் கனெக்டு.
உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை மிகப்பெரிய பொருளாதார சிக்கலுக்கு தள்ளின படம் அப்படின்னு உத்தம வில்லன் படத்தை சொல்லலாமா? கண்டிப்பாக நான் குறை சொல்கிறதுக்காக சொல்ல, நிஜம் அதுதான். அதுக்காக ஒரு படம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது எழுதியே கொடுத்தாங்க, 30 கோடியில் ஒரு படம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. நாங்கள் எந்த ப்ரெஷரும் கொடுக்கல. நம்ம ரொம்ப மரியாதையோடு அவர் மேலே இருக்கிற மிகப்பெரிய மரியாதைக்காக நான் அடிக்கடி போய் கேட்பேன். சமயத்தில் கூட போய் கேட்டோம், கண்டிப்பாக ஒரு படம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. விரும்பி தான் போனது. ஆனால் நம்ம கேட்டது வேறு. கௌதம் மேனன் காமெடியில் சொன்ன மாதிரி நான் கேட்டது மாதிரி போஸ் வந்து நாங்கள் என்ன விரும்புவோம் சார், உங்களுக்கு தெரியாதா? தேவர் மகன் மாதிரி ஒரு அபூசர் மாதிரி படம் தான் நம்ம விரும்பி வந்த படம். அவருடைய படங்களில் நம்ம அப்படி தான் கேட்டோம். அவர் ஒரு கதை சொன்னார், சூப்பர் கமர்ஷியலான ஸ்கிரிப்ட், வேல் நாய்க்கிற மாதிரி இங்கேருந்து போய் நான் என் தம்பியை காப்பாற்றி வர்றது தான் கதைன்னு சொன்னார். ஆக்ஷன்னா சூப்பரான படம், சித்தார்த்த தான் தம்பியை வச்சு பேசணும்னு சொல்லி. என்னென்னா வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிட்டு இருப்பார். அவருடைய சிக்கல் அது. இதுக்கு முன்னாடி பல படங்கள் அப்படி தான் பண்ணியிருக்காரு, அதை சக்ஸஸ் ஆகியிருக்காரு. அது அவருடைய தேடல், அதோடைய விஷயம். அது டைரக்டாக இருக்கும்போது நான் மட்டுமே போயிருந்தேன்னா அது வேறு மாதிரி பேலன்ஸ் ஆகி போயிருக்கும். ப்ரொடியூசராக போனதுனால தான் இதில் வந்து என்னென்னா அவர் அப்பப்போ டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி சொல்லுவார். போஸ் சார் வந்து என்னென்னா திருஷ்யம் படம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போ ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 2 நடிகள் பேர், சின்ன நடிகள் இல்லை, நல்ல ஒரு முக்கியமான நடிகர் 2 பேர் சொல்லி அவங்களே பண்ண மாட்டாங்க, தம்பி என்ன இதை போய் கேட்குறாங்க சொல்லி சொன்னாங்க. சார் நான் அவரை பயங்கரமாக மதிப்பேன். போஸ் கூட கொஞ்சம் ப்ரொடியூசராக டீல் பண்ணுவான். எனக்கு வந்து பெரிய கலைஞனாக பார்ப்பேன் நான். அதான் எனக்கு பிரச்சனையும். போஸுக்கு சத்தம் போடுவான், இந்த இடத்துல நீ வராத உள்ளம்பான். அப்பப்போ நான் வந்து அவர் மேலே இருக்கிற மரியாதையினால அவர் இது கொஞ்சம் பொறுமையாக சொல்லி நான் தான் அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பேன். அப்போது அவங்க வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அப்போ நல்ல கம்பெனியில் உங்களுக்கு தெரியுமே சார், 5 படம் பண்ணிகிட்ருக்கோம், தொடர்ந்து அவ்வளோ போகுது. அப்போ இந்த கதை பண்ணணும்னு சொன்னார் உத்தம வில்லன். போஸுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அவர் திருஷ்யம் ரைட்ஸு மொத்தமாக வாங்குறதுக்காக வெயிட்டிங். படமும் காட்டியாச்சு அவருக்கு. காட்டினதுக்கு பிறகு அவர் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போய் படம் பண்ணுறார். உண்மையை சொல்லணுன்னா கலைஞனா கமல் சார் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது சார். அவர்கிட்ட நானே நிறைய வந்து படங்கள்லேருந்து நம்ம தேவர் மகன் எத்தனை வாட்டி சொல்கிறேன், கலைஞனா மிக அற்புதமான ஒரு கலைஞன். திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் நமக்கு கற்றுத்தர்ற பாடத்தை விட தோல்விகள் தான் நிறைய பாடத்தை கற்றுத்தரும். அப்படி உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த படங்கள் அப்படின்னு எதெல்லாம் சொல்லு. சென்சார் போர்டில் ஒன்று சொல்லுவாங்க சார், அந்த படத்துடைய லா இந்த படத்துக்கு பொருந்தாதும்பாங்க. அது மாதிரி நம்மளுக்கு கூட என்னென்னா, அந்த படத்துடைய விதிகள் வேறு, அந்த படத்துடைய கணக்கு வேறு. இப்போ புதுசாக எடுத்த படத்துடைய கணக்கு வேறு, அதோடைய விதிகள் வேறு. இப்போ அமைக்கப்பட்ட விதிகளுக்குள்ளே நம்மளே மாட்டுவோம். இதில் புதுசாக ஒரு கணக்கு இருக்கும். நம்ம 10 படம் எடுத்துட்டோமேன்னு இந்த படத்தை போய் அப்ரோச் பண்ணவே முடியாது. எல்லா படமும் பொது படம் தான். ஒரு புது ஊருக்கு போன மாதிரி தான், புது பாஷையை பார்க்குற மாதிரி தான். எனக்கு பர்சனலாக இன்னராக ஒன்று தெரியும் சார், நான் நேர்மையாக உரிச்சு அப்படி நெஞ்ச பொழந்து சொல்கிறேன். மற்றவங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்கள விட்டுருவோம். எனக்கு அந்த படத்துக்குள்ளே எவ்வளோ தூரத்துக்கு இருந்தேன், அந்த ட்ரிப்பில் எதெல்லாம் அமைஞ்சு வருது, எதெல்லாம் சிக்கல் இல்லாமல் நடக்குது, அந்த ஃப்ளோம்பாங்களா, அந்த ஃப்ளோ எந்த படத்தில் கிடைச்சதுங்கிறது எனக்கு சக்ஸஸ் ஆன படத்துக்கும் ஃபெயிலியரான படத்துக்கும் வித்தியாசம் எனக்கு தெரியும் சார். இல்லையா? 100% ஆனந்தம் ரன்னு பண்ணும்போது நானும் எவ்வளோ உண்மையாக இருந்தேன், நான் எவ்வளோ ட்ரூத்தாக இருந்தேனோ அந்த வெற்றி ஸ்க்ரீனில் தெரியுது சார். வெற்றி தோல்வி விடுங்க, அந்த அந்த அந்தவுடைய தரம் அதில், அதோடைய வேலைப்பாடு அதில் தெரியுது. எடிட் பண்ணும்போது அந்த கான்ஸ்டண்ட்டாக அந்த படத்தில் மட்டுமே நம்ம இருந்த படத்துக்கும் இல்லாத படத்துக்கும். இல்லாத காரணம் என்னென்னா நான் மட்டுமே கிடையாது, அந்த ப்ரொடியூசர்ஸு, அந்த நடிகர்கள் எல்லாமே காரணமாக இருக்கும். பீமா பண்ணும்போது நான் நினச்ச நேரத்தில் படம் நடக்கலை. ஜி பண்ணும்போது நான் சும்மா வந்து இதுக்காக சொல்லலை, இன்றைக்கி மாபெரும் ஹீரோ, எவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. நான் பர்சனலாக சொல்கிறேன், அஜித் சாருக்கு அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அப்போ விருப்பம் இல்லை. என் படத்தில் மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் அவர் படம் நடிக்கிறதுலேயே விருப்பம் இல்லை. அவருக்கு கார் ரேஸ் தான் அவருக்கு. அந்த ப்ரொடியூசர் கையில் காசு இல்லை, நேரத்துக்கு இந்த படம் ஷூட்டிங் நடக்கலை. அது மட்டுமே பழி போட்டு நான் தப்பிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இந்த மாதிரி ஆனால் எனக்கு கூட மூடு போயிடும். வந்தப்போ நான் எடுக்கிறதுக்கான மூடு எனக்கு இருக்கணும் இல்லையா? அஜித் சார்ட்ட நான் சொன்ன 2 கண்டிஷன் சார், பியர்டு வந்து ஒரிஜினலாக வைக்கணும், உடம்பை குறைக்கணும், ரியல் லொக்கேஷன் தான் ஷூட் பண்ணுவேன், என்னை வச்சு நீங்கள் ரியல் லொக்கேஷன் ஷூட் பண்ணவே முடியாதுன்னு சொன்னார். அவர் சொன்னது நிஜம்தான். அது என்னன்னு தெரியல, அப்படி ஒரு ஆடியன்ஸ் அவர். ஆமாம் ஆமாம், வெறித்தனமாக வருவாங்க.
அவர் மேலே அப்படி வந்து ஃபைட்டெல்லாம் கோயம்புத்தூர் எடுக்கும்போது கீறி எல்லாம் பிளட் ஆகிடுச்சு அவர். ஐயோ. நான் சொன்னேன்ல ஜி ரீல ஷூட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல அப்படி சொல்லுவார். எனக்கு என்னென்னமோ இந்த கதையை அப்படி தான் எடுக்கணும்னு தோணும். அப்புறம் பர்டிகுலராக உண்மையை சொல்லணும்னா அந்த படத்துக்கு அஜித் சார் நான் கேட்கல. எங்கள் அசிஸ்டன்ஸ் எல்லாம் ப்ரெஷர் கொடுத்து மம்முட்டி இந்த பக்கம் மாதவன் ஹிட்டு அதுக்கடுத்து அஜித் வர்றாரு அவாய்ட் பண்ணாதான் சொன்னாங்க. அந்த படத்துக்கு எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா யூத்தாக ஸ்டைலாக ஒரு பையன் வேணும். ஸ்டூடெண்ட்டுக்கு அது தானே இல்லையா? அதில் எனக்கு அஜித் சாரை பொறுத்துறதே எனக்கு பிடிக்கல. அப்புறம் அந்த படம் நடக்கும்போது எந்த ஃப்ளோவும் எனக்கு அமையலை. எல்லாமே வந்து எனக்கு கடக்க முடக்குன்னு இருந்துச்சு. அது ஒரு பெரிய காரணம். ப்ராமிஸ் நான் நினச்சிருக்கேன் சார், அந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு எர்த்துக்குவைக்கோ சுனாமிலையோ இந்த பிலிம் மொத்தம் அரிசி போயிடக்கூடாதுன்னு வேண்டியிருக்கேன் கடவுள்கிட்ட. ப்ராமிஸ் சார், நிஜம். இது படம் ஓடாது எனக்கு நல்லா தெரியும். ஓடாது எனக்கு நல்லா அப்போவே எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் அவரை நேரத்தை ரொம்ப நம்புவார் அஜித் சார். அந்த காலகட்டத்தில் ஒரு டைம் சரியில்லைன்னு அவர் நம்பிட்டு இருந்த டைம். ஓ, அவருக்கே தெரியும் டைம் சரியில்லை. அவர் சொல்லுவார் அப்பப்போ. ஓகே, இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் நடந்த விஷயம். அதுதான் அந்த படத்துடைய ரிப்போர்ட்டாக வந்துச்சு. அப்புறம் நம்மகிட்டேருந்து ரன்னு மாதிரி ஒரு படம் பண்ண ஒரு ஆள் அஜித் சாரோட பண்ணும்போது என்னவா இருக்குன்னா அவங்க ஆடியன்ஸ் பாவம் அது விரும்புவாங்கல்ல, ஒரு அப்படி ஒன்று வருண்டான்னு. கரெக்டு. அப்புறம் அந்த படம் போனது பிறகு சண்டைக்கோடி. நான் 100% நம்பி எடுத்த படம்லாம் அப்போ வந்து பாரதிராஜா சார் சொல்லுவார், கேமரா பிடிச்சா அருள் வந்துடும் எனக்கு சொல்லுவார் ஒரு வார்த்தை. அது மாதிரி நம்மளுக்கு அந்த படம் எப்படா முடியும், நான் நல்ல சீனு நல்ல கதை வந்துச்சுன்னா என்னை நிறுத்தவே முடியாது. எப்போன்னு இருக்கும், எப்படா ஷூட் பண்ணுவோம், என்னைக்கு ப்ரோக்ராம், ஏன் லேட்டு, நான் கேட்க ஆரம்பிச்சிடுவேன். அந்த கதையே நம்மளை வந்து ட்ரைவ் பண்ணும் சார். சண்டைக்கோழியெல்லாம் என்னென்னா அதே வருஷத்தில் ஜி எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சோ அதில் அடுத்த மாதம் ஷூட்டிங் தொடங்குறேன், அதே வருஷத்தில் டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ எப்படி இருந்திருக்கும் ஸ்பீடு நினச்சி பாருங்க. கரெக்ட். டகடகடகன்னு அப்படி முடியும். நம்ம சரியான படத்தில் சார் அந்த நினச்ச நேரத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும். மார்ச் 1 ஷூட்டிங் சார், ரன்னு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை காப்பி ரெடி. பாபாவுக்காக தள்ளி போட்டோம். மற்றபடி நம்ம வந்து அந்த படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் பண்ணோம். அது தெரியும் அந்த கணக்கு. பீமா நான் கிளைமேக்ஸ் வந்து 100 தடவை திரும்ப 1000 தடவைன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் ஓகேவா, கிளைமேக்ஸ் ஓகே, இப்படி கேட்டாலே எனக்கு கான்ஃபிடென்ட் அர்த்தம். கரெக்டு தான். என் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே அழுதுட்டம்பாங்க, சூப்பர்ம்பாங்க. எல்லார்ட்டையும் எல்லாம் கிடையாது. நான் அப்போ வந்து இது கிளாஸாக இருக்கும்பாங்க. என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு முன்னாடி சண்டைக்கோழியில் இந்த சோலோ ஃபைட்டு அப்படி ஒரு பண்ணியிருக்கோம். இதில் போய் பீமான்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு ஹீரோவை ஹீரோயினை மொத்த வேற கொண்டு போடுறதுக்கு பார்த்தீங்களா, ஆயுதம் எடுத்தவன் ஆயுதத்தை சாவன், அந்த கருத்தெல்லாம் யாருக்கு வேணும், ஜனங்களுக்கு என்ன தேவை? கரெக்ட். இன்றைக்கும் வந்து கேஜிஎஃப்பில் அவ்வளோ பெரிய இதுக்குள்ளே போய் லாஜிக்கெல்லாம் மாபெரும் ஹீரோயிசமாக படத்தில் நோ லாஜிக். அவங்க விரும்புகிற ஹீரோ பொழைச்சிருந்தால் தான் சந்தோஷப்படுறாங்க. கரெக்ட். அந்த கணக்கில் அந்த படம் வந்து ஒர்க் ஆகலை. அப்புறம் நான் நானா பட்டேகர் தான் வந்து பிரகாஷ்ராஜ் கேரக்டர் கேட்டேன். அது இருந்ததுதான் அந்த படத்தோட கெமிஸ்ட்ரியே வேறு. ஒரு சிவாஜி சார் கமல் சார் நடிக்கும்போது தேவர் மகனில் எப்படி ஒரு மூடு வருது, பக்கத்தில் நிற்கும்போது அவருக்கு அந்த மரியாதையை நிமித்தமாக எப்படி ஒதுங்கி நிற்கிறாருன்னு அந்த பிரேம்லேயே தெரியும். அது வேணும். பிரகாஷ்ராஜ் சாருக்கும் விக்ரம் சாருக்குமே அது ஒர்க் ஆகலை. ஒரு ஷாட்டில் முன்னாடி போய் விக்ரம் சார் நின்னாலே இவருக்கே வந்து என்னடா அது நான் ஹீரோ அவர் ஹீரோ மாதிரி இருக்கும். அது அங்கே வரக்கூடாது. கரெக்ட். அது எனக்கு ஒர்க் ஆகலை. அது அந்த படம் அந்த கிளைமாக்ஸ் திருப்தியாக இல்லைன்னு உங்களுக்கே ஃபீல் இருக்கு. 100%. ஓ, வேறு கிளைமேக்ஸ் சார். ஆக்சுவலி அது ஷூட் பண்ணாமல் விட்டேன். ஓ, ஷூட் பண்ண அதை மாறுறப்ப சரியான ஆட்கள் கூட என்னென்னா நல்ல படத்துக்கு சார் மிக சரியான அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. கரெக்டு தான். சரியான ஆட்கள் கூட எங்கேயோ தேடி வந்துட்டு படம் ஒரு தடவை காட்டுங்க பார்ப்போம்னு சொல்லி பார்ப்பாங்க. அஞ்சான் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அஞ்சான் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சேர்த்து பார்க்கறது கூட எனக்கு நேரம் இல்லை, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணதுனால. ஆனால் பட் அஞ்சான் நான் நினச்சது எல்லாம் ஷூட் பண்ணேன். நான் நினச்ச மாதிரி தான் அந்த படத்தை எடுத்தேன். சூர்யா சார்லாம் அற்புதம், நம்ம நினச்ச மாதிரி தான் அவர் வந்தார். அப்புறம் பாசிட்டிவான கிளைமேக்ஸு பர்ஃபெக்ட்டு. நான் கண்டிப்பாக இந்த படம் ஓடுன்னு நம்பி எடுத்த படம் தான். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த சிக்கல் கிடையாது. ஆனால் எடிட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் டைம் வேணும். அது ஒன்றே எனக்கு பத்தலை ஐயோ பிஸி பண்ணிகிட்டே இருக்காங்கங்கிற ஒரு குறை இருந்துட்டு இருந்துச்சு. அது என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் வந்து கூட நான் போட்டு காட்டினேன். சேம் அந்த நேரத்தில் நம்மளுடைய திருப்பதி பஸ்ஸில் கண்டினியூ ஹிட்டு டைம். இன்னொரு பிரச்சனை, தொடர்ந்து ஹிட்டில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை தெரியுமா சார், நம்மகிட்ட சொல்ல பயப்படுவாங்க. கரெக்ட். அவருக்கு தெரியாதா, ஃப்ளாப்பில் இருக்குமே பிரச்சனை, வேணும்னே எக்ஸா சொல்லுவான். ஆமாம் சார் நல்ல நீங்கள் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யணும் சார்னு எக்ஸா வேட விட்டுருவான். அது எப்பயுமே அது பிரச்சனை. தோத்தாலும் பிரச்சனை, இங்கே ஜெயித்தாலும் பிரச்சனை.
சினிமாவில் இருக்கிற பெரிய நம்மளே தான் புரிஞ்சுக்கணும். அதனால தான் என்னென்னா பக்கா தகுதியாகாமல் ஒரு வேலைக்குள்ளே போகவே கூடாது. நம்ம தான் சார் மெயின். அதுக்கப்புறம் நம்ம 80% இருந்தால் 20% வெளியிலேருந்து வரும். நீங்கள் ரொம்ப வெளியிலேருந்து எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் உள்ளே இருக்கும். அது நம்ம 100% இருந்துகிட்டே இருந்தால் அந்த ரிசல்ட் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படத்தை கிட்டு கொடுத்தவங்களாம் இருக்காங்களே, ஒரு ராஜமௌலி, ஒரு சங்கர் சார், உலகம் மொத்தம் இருக்கிற மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து உலகம் மொத்தமாக இருக்கிற மிகப்பெரிய ஸ்டூடியோஸ் எல்லாம் பண்ணுறாங்களே, அந்த படத்தை ஆடியன்ஸ் அவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, அந்த ரிசல்ட்டு கொடுக்குறாங்க, அந்த மேட்ச் பண்ணுறாங்களே, அவங்களாம் உண்மையிலேயே சூப்பர். உண்மையிலேயே சூப்பர். ஒரு சிலருக்கு நான் பண்ணுறேன் தான் படங்கிறவங்க எல்லாமே அடி வாங்குவாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப அடுத்த கூட ஜெயிக்கலாம் செய்யலாம். ஆனால் ஜனங்க எதிர்பார்க்குறத ஒன்றை செய்யக்கூடிய கலைஞர்கள், அந்த டீம் இருக்குல்ல, அந்த டீம் ரொம்ப அவங்க உலகம் மொத்தமும் இருக்கிற அவங்க எல்லாருக்குமே வந்து உண்மையிலேயே பெரிய விஷயந்தான். பின்னாடி அந்த படத்தை பார்த்துட்டு நல்லா கணக்கு வேறு. அன்னைக்கு ரிலீஸ் அன்னைக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட ஜனங்க வந்தவங்களை திருப்திப்படுத்தினவங்க உண்மையிலேயே மிகப்பெரிய மாஸ்டர்ஸ் தான். நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய டைரக்டர்ஸ் கூட அந்த மாதிரியான மீட் பண்ண வச்சு அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுத்தி கிட்டு கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு மிகப்பெரிய லெவலில் வெயிட் பண்ணி போடாத படங்கள் இருக்குது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பையா 2 உருவாகுமா சார்? பையா 2 ஆல்ரெடி ஒரு கதை எழுதினோம், கார்த்திக் சொன்னது. இப்போ சேம் அந்த ஜெனூனாக நான் கார்த்தியை பார்க்குறேன். ஏன்னா கதை கேட்குறதுல கார்த்தி வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பாப்படி சார். அவருக்கு அந்த கணத்தில் உட்காந்து கேட்பார். அந்த முன்னாடி பின்னாடி எல்லாம் யோசிக்க மாட்டார். அந்த நாலேஜும் கார்த்திக் உண்மையிலே இருக்குது. கதை கேட்குறதுல உண்மையிலே தகுதியான அவர் தான். சிரிக்கிற இடத்துல பளிச்சுன்னு சிரிச்சிருவா. அப்படி ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக கேஷுவலாக உட்காந்து கேட்பார். அந்த நாலேஜும் அவருக்கு இருக்குது. உண்மையிலேயே மதிக்கலாம் அவரை. சமீபத்தில் வந்து அவருக்கு அப்புறம் ஏன் வந்து கதை கேட்டு தான் படம் பண்ணுறாரு, ஒரு சில படம் ஓடலன்னு கேட்கக்கூடாது. மனசில் ஓடிட்டு கேள்வி பதில் சொல்கிறீங்க. ஆமாம். ஏன் தெரியுமா சார்? ஏன் உலகம் மொத்தம் இருக்கிற எந்த ஹீரோவுக்கு வந்து ஃப்ளாப் வரல, எந்த டைரக்டருக்கு வரல? அது அவங்க ஒன்று நினைக்கலாம், ஆடியன்ஸ் ஒன்று நினச்சிருக்கலாம். எம்ஜிஆரே ஃப்ளாப் கொடுத்துருக்காரு. எம்ஜிஆரோட கதை நாலேஜ் இருக்கவங்க யாராவது இருக்காங்களா? ரஜினி சார் சூப்பராக கதை கேட்பார், சிரஞ்சீவி சார் சூப்பராக கதை கேட்பார். அவங்களும் தான் வந்து மீட் பண்ணுறாங்க. அது ஒரு 80-20 நம்ம லைஃப்பில் வந்து என்னென்னா அந்த நாலேஜ் நம்மளுக்கு இருக்குங்கிறது நம்மளுடைய தகுதி. சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். அது 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 அதுக்கு ஒன்றும் எல்லாருடைய கணிப்பையும் மீறியது தான் சினிமா. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கரெக்ட். இப்போ அவருக்கு ஒரு கதை சொன்னேன். சார், நான் குழந்தைக்கு அப்பாவாகிட்டேன் சார், நீங்கள் இளமையாக ஒரு மேடி ரனில் வந்த மாதிரி ஒன்று சொல்கிறீங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது சார்னு சொல்லி சொன்னார். எனக்கு போன தடவை மாதிரியே தான் நியாயமாக பட்டுச்சு. பார்க்கலாம், அந்த கதை தனியாக இருக்குது. நான் சொன்னேன் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒருவேளை நல்ல இன்னொரு ஸ்டைல் ஆஃப் ஸ்கிரிப்ட் கூட அவங்க 2 பேர் பண்ணுற மாதிரி அமையலாம். அப்படி பண்ணால் இந்த 2 பேருமே பண்ணலாம் சார். நான் நேரடியாக பார்த்து வந்ததான் சொல்கிறேன். இப்போ ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ் வச்சு சொல்கிறேன். வேறு ஹீரோயின்லாம் மாறக்கூடாது, இவங்க 2 பேர் தான் இருக்கணும். ஆனால் இந்த கதை ஆரம்பிக்கிற தளம் வேறையாக இருக்கலாம். வேறு ஒன்று பண்ணால் கண்டிப்பாக ஜனங்க ரெடியாக தான் இருக்காங்க. பார்க்கலாம் சார். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.